ஓகே, இப்போ நான் இப்போ இயக்கச்சியில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அதை என்னென்னு சொல்லி மகிழ்ச்சியின் உச்சகட்டமான இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். வட மாகாணத்திலேயே மிகவும் ஒரு புகழ் பெற்ற ஒரு இடம், இப்போ தற்காலத்தில் புகழ் பெற்றிருக்கு. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். மிகவும் ஒரு அருமையான இடம். தொடர்ந்து நம்ம அந்த இடம் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, ரீச் ஆகுக்குள்ளே பஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு பஸ் சர்வீஸில் விலை வந்து 5000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அழகாக சுற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ரீச்சா பார்க்கில் என்னென்ன இடங்கள் இருக்குன்றத இந்த மர வடிவத்தில் வந்து ஒவ்வொரு இடங்களாக வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. மிக அழகாக இருக்கின்றது. அதே போல் இந்த ரீச்சா பார்க் வந்து எவ்வளவு விசாலமானது, எங்கெங்கே எந்தெந்த இடங்கள் இருக்கின்றது என்பதையும் வந்து இந்த இடத்துல அழகாக காட்டியிருக்காங்க. மிக அழகான முறையில் பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. குதூகல கூடாரம், பல கேம்ஸுகள் நடத்துகிற இந்த இடத்துக்கு நீங்களும் விஜயம் செய்யலாம். ட்ரெயினில் போகணுமெண்டா பார்த்தீங்கன்னா அழகான ட்ரெயின். வந்த இடத்துல எங்களோட சொந்தக்காரங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ ரீச்சா பார்க்கில் வந்து இவங்களையும் வச்சிருக்காங்க. என்னதான் வாழ்க்கையில் இருந்தாலும் இருக்கிற வாழ்க்கை வந்துருக்கு. வாழ்க்கையில் இன்னொரு நபருக்கு கிடைக்காத ஒரு அடிமை வந்து இந்த ரீச்சா பார்க்கல வேறு லெவலில் இருக்கீங்க. லைனுக்கு வேண்டியது எப்படி கண்ணை பற்றி எப்படி நம்ப நம்ம கிட்ட கொண்டு இல்லையா வீட்டை வளர்க்குற கிளியே ஓத்திட்டா கொஞ்சம் சொண்டு சரியான காண மாதிரி காதல் கோட்டை. காதல் கோட்டையில் இருக்கும். காதல் கோட்டையில்
அப்படியே அந்த பிரிக்கிறப்ப எல்லாருக்கும் உதறாதான். எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா மாத்திரம் தான் உதரும். புள்ள விளையாட்டெல்லாம் காட்டுறாங்க. சங்கு பாலத்துல சின்ன புள்ள விளையாட்டு காட்டுறாங்க. இது பாருங்க, சின்ன புள்ளையோட சின்ன புள்ளையா விளையாட்ட பாருங்க. தொங்கு பாலத்துல ஆனா கீழால போன மாட்டேன் நமக்கு தொங்கிடும் போட தெரியுது. பயமாகத்தான் இருக்கி. சின்ன ஒரு பாலம் தான். எனக்கு ஃபஸ்ட் டைம் அனுபவம் இப்படி தொங்கு பாலத்தில் போகிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஓட்டம். இதுக்குள்ளாலேயே நம்ம போய் விழுந்துருவோம் போல இருக்கீடாப்பா. அதே போல் ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் இருக்கு இந்த இடத்துல. மறக்காமல் ரீச்சாக்கு வந்துடுங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ தான் ஒன்றை கவனிச்சேன். நான் ஏறி வந்த படியையும் விட இஞ்சால படி வந்து கம்பியில் இருக்கு. சரி நம்ம திரும்பி தான் போவோமே கவனமாக. அடேங்கப்பா, என்ன பயங்கரம், என்ன பயங்கரம். எப்படியாக்கா பயங்கரம். சரி